வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். அவ்வளவுதான், ஃபீவர் வேற பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னப்பா உடம்புக்கு சரியானா? அந்த ஃபீவர் இல்லையா, நீ வேற எலெக்ஷன் ஃபீவர் வந்து பாத்தீங்கன்னா பத்திக்கிட்டு நெருப்பா வந்து கொதிக்கிட்டு எரியுது. ஒவ்வொரு கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட்டை கேட்டுட்டு இருக்காங்க. ஐயா எனக்கு இந்த சீட்டை கொடுங்க, அந்த சீட்டை கொடுங்க கேக்குறாங்க. அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஐயா எனக்கு சீட்டு கொடுங்க, எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபீவர் வந்து எல்லா கட்சியிலயும் எல்லா கட்சியிலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எத்தனை சீட்டு வாங்குறதுன்றது ஒரு பிரச்சனை. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அத்தனை தொகுதியில இருந்தும் ஒரு 5-6 வேட்பாளராச்சு சீட்டு கேட்பாங்க. கண்டிப்பா யாருக்கு சீட்டு கொடுக்கறது அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா தலைமை எல்லா கட்சியோட தலைமைக்கு தலை சுத்தம், தலைமைக்கு தலை சுத்தின்னு இருக்கும். சரி, போற போக்குல நம்மளும் இன்னும் கொஞ்சம் தலையை சுத்த விட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எவ்வளவு நாள் தான் விஜய் பத்தி எல்லாரும் அதான் சொல்றாங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து ஒரு 2-3 தொகுதியை எடுத்து அந்த 2-3 தொகுதியில கள நிலவரம் என்ன, திமுகவுக்கு சாதகமா இருக்கா இல்லையா, யாருக்கு கொடுக்க போறாங்க, எந்த வேட்பாளர் முன்னே செல்கிறார், இவருக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்டர்ல இருந்து ஸ்டார்ட். பார்டர்ல இருந்து இந்த சைடு பார்டர், இந்த சைடு பார்டர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு அந்த சைடு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 தொகுதி இருக்கு. அதாவது அவங்க வந்து நிர்வாக ரீதியா கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்குன்னு பிரிச்சிருக்காங்க. மேற்குல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தளி, ஓசூர், வேப்பனஹள்ளி அப்படின்னு 3 தொகுதி வருது. உங்களுக்கு கிழக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்கூர், ஊத்தாங்கரை, அப்புறமா கிருஷ்ணகிரி அப்படின்ற 3 தொகுதிகள் வருது. இப்ப இந்த 6 தொகுதிகள்ல நம்ம எந்த தொகுதியை பத்தி பார்க்க போறோம்னா, ஏன்னா இந்த 2 தொகுதி வந்து முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகள். அந்த 2 தொகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஊத்தாங்கரை, தென் வேப்பனஹள்ளி. இந்த 2 தொகுதியில திமுகவோட கள நிலவரம் எப்படி இருக்கு, திமுக யார வந்து வேட்பாளரா முன்னிறுத்த போறாங்க, அங்க இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்றத டீடைலா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. முதல்ல இந்த சர்வே ஆனது நாங்க எப்படி எடுத்தோம்னா, எங்களுக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி நிலவரம் இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறமா எங்களுக்கும் சில பேர்லாம் தெரியும்ல, சில கட்சி நிர்வாகிகள் அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்கள தெரியும். அந்தந்த ஊர்ல இருக்கிற நிர்வாகிகள் கிட்ட கேட்டு இந்த டிஸ்ட்ரிக்டோட ஒரு கள நிலவரம் வந்து நான் வந்து உட்கொண்டு இப்போ வந்து உங்களுக்கு அதை தெரிவிக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற தொகுதி என்னன்னா ஊத்தாங்கரை தொகுதி. ஏன்பா இந்த ஊத்தாங்கரை தொகுதியை ஃபர்ஸ்ட் நீ தொடுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஊத்தாங்கரை தொகுதியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க டிஎம்கே வீக் ஜோன் ஜெயிச்சது இல்லன்னு சொல்றாங்க. ஆமா, ஏன்னா இந்த தொகுதியை எப்போ உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2011ல தான் தொகுதியே வந்து அப்பதான் உருவாகுது இந்த தொகுதி. ஊத்தாங்கரை தொகுதியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரிசர்வ்டு தொகுதி. சோ பட்டியலினத்தவர் மட்டும் தான் அங்க நிக்க முடியும். ஒரு ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி இருக்கிறனால அங்க வந்து போட்டிகளும் ஜாஸ்தியா இருக்கு. பல கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க போட்டி வந்து மும்முரமா இருக்கு. 2011 இருக்கட்டும், 2016 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், 3 வாட்டியும் இங்க யார் ஜெயிச்சிருக்காங்க இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே. அதனால திமுக வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி மும்முரமா அங்க ஜெயிச்சாங்கல 3 வாட்டி கோட்டை விட்டுருக்காங்க. ஆமா, ஏன்னா இந்த வாட்டி நம்ம அந்த தொகுதியை எப்படின்னா கைப்பற்றி ஆகணும். ஏன்னா ஒரு தொகுதி வந்து 1 வாட்டி 2 வாட்டி இல்ல 3 வாட்டி நம்ம கையை விட்டு போயிருக்குன்னா எதனால மிஸ்டேக், என்ன மிஸ்டேக், ஏது அங்க வேட்பாளர் பிரச்சனையா, அங்க களத்துல என்னதான் பிரச்சனை அப்படின்றத வந்து திமுக வந்து ரொம்ப ஆராய்ஞ்சிருக்காங்க. இந்த வாட்டி எப்படின்னா நம்ம அந்த தொகுதியை அடிச்சு ஜெயிச்சாகணும் அப்படின்றதுல வந்து திமுக மும்முரமா இருக்காங்க. இதுல வந்து 3 வாட்டி ஜெயிச்ச உடனே நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஒருவேளை இது அதிமுக கோட்டையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது அதிமுக கோட்டையானா அப்படியும் கிடையாது. ஏன்னா 2011ல என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதி பிசிகா நின்னு திமுக ஸ்ட்ரைட்டா நிக்கல. இது ரிசர்வ்டு தொகுதி, அதனால பிசிகா நிப்பாங்க. 2011ல பிசிகா நின்னு இருக்காங்க, தோத்துட்டாங்க. 2016ல என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா டிஎம்கேவே நின்னு இருக்கு. டிஎம்கே ஸ்ட்ரைட் நெக் டு நெக் நின்னு இருக்கு. பட் அந்த டைம் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மக்கள் கூட்டணி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபார்ம் பண்ணனால டிஎம்கே ஓட்ஸ் கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகி பிரிஞ்சிரும்ல. அதான பிளான் போட்டது. ஸ்பிளிட் ஆனனால டிஎம்கே அங்க தோத்து போகுது. ஆனா எத்தனை ஓட்டு டிஃபரன்ஸ்ல தோத்து போகுதுன்னா வெறும் 2000 ஓட்டு டிஃபரன்ஸ். 2000 ஓட்டு. ஆமா, 2016ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 2000 ஓட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தோத்தும் போகுது. 2021ல என்ன பண்ணிருக்காங்கன்னா
நம்ம காங்கிரஸ் சும்மாவா இருக்கோம், எங்களுக்கு அந்த தொகுதி வேணும் சார், நாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கேட்டு வாங்கிருக்காங்க. இவங்களும் சரி கேக்குறாங்களே, சரி எடுத்துக்கோ அப்படின்னு வந்து 21ல கொடுத்திருக்காங்க. as usual என்ன நடக்கும், வழக்கம் போல நடந்துச்சு. 21ல வந்து பாத்தீங்கன்னா ஊத்தாங்கரை திரும்பி வந்து கை விட்டு போகுது. காங்கிரஸ் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா தோத்து போறாங்க. சோ இப்படிதான் வந்து 3 வாட்டியும் வந்து ஏடிஎம்கே அங்க வின் பண்ணுது. இந்த வாட்டி திமுக வந்து ஸ்ட்ரிக்டா வந்து பவர் எடுத்துதான் ஆகணும் அந்த தொகுதி. ஏன்னா 3 வாட்டியும் கைவிட்டு போயிருக்கு. இந்த வாட்டி விடக்கூடாது. இந்த வாட்டி முடிஞ்ச வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்காமல் நம்ம இந்த தொகுதியை எடுத்து தக்க வைக்கணும். ஏன்னா இப்போ ஒரு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாட்டி நம்ம கண்டினியூஸா தோக்குறோம்னா அங்க இருக்கிற டிஎம்கே கேண்டிடேட்ஸா இருக்கட்டும், கழக தோழர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், அடிமட்ட தொண்டனா இருக்கட்டும், சோர்ந்து போயிடுவோம். ஆமா கண்டிப்பா, என்னையா நம்ம தோத்துறோம் போயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஏற்படுறோம்ல. அதனால டிஎம்கே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வாட்டி அப்பர் ஹேண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து கேண்டிடேட்ட அலசி ஆராய்ஞ்சி சூப்பரான ஸ்பெஷலான கேண்டிடேட்டா தூக்கிட்டு வா, புடிச்சிட்டு வாராங்க போங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. பென்டி முதல் கொண்டு எல்லாருமே அப்புறமா மெயின் தலைமையே வந்து பாத்தீங்கன்னா உள்ள பூந்து ஆராய்ஞ்சதுல அங்க இப்போ பேசும் பொருளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து இருக்காரு. கண்டுபிடிச்சிட்டாங்க. தூக்குடா அந்த செல்லத்தை, தூக்குடா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டை பிடிச்சிருக்காங்க. அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இசை தட்சிணாமூர்த்தி. அதாவது நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் தெரியுமா, எவ்வளவு நாள் தான் வயசானவங்க ஆமா யங்ஸ்டர் குடியா, கண்டிப்பா உதயநிதி அவர்கள் சொல்லிருக்காங்கல்ல, யங்ஸ்டருக்கு சீட்டை கொடுங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்றத பாத்திருப்போம். அந்த வகையில ஊத்தாங்கரையில் ஒரு யங்ஸ்டர், ஊத்தாங்கரையில் பல யங்ஸ்டர் இருக்கலாம், இவர் வந்து ஸ்பெஷல் யங்ஸ்டரா வந்து பாத்தீங்கன்னா அங்க உருவெடுக்கிறாரு. ஏன்னா அவரோட ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் அவர் என்ன போஸ்டிங்ல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுக இந்த தொழில்நுட்ப அணி, தொழில்நுட்ப அணியோட மாநில துணை செயலாளரா இருக்காரு. பரவாயில்ல. சோ மாநில துணை செயலாளரா இருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் விங்ஸ் ஃபுல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறது. இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிகள் இருந்து சொல்ல சுத்தின்னு இருக்காங்க, நான் வந்து வேலையை விட்டுட்டு கட்சிக்காக உழைக்க வரேன். அது ஒரு புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா என்ன வேலை செஞ்சு நிற்பான்னு பாக்கலாம், பானிபூரி டீ கடையில இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வேலை செஞ்சு நிற்பான். அந்த வேலையை விட்டுட்டு நான் கட்சி வேலை பார்க்க வரேன் அப்படின்னு. ஆனா இங்க இந்த மனுஷனும் வேலையை விட்டுட்டு தான் வேலையை விட்டு வந்திருக்காரு. நீ நினைக்கிற மாதிரி பானிபூரி விற்கிற வேலை இல்லையா, ஐடி கம்பெனியா, சாப்ட்வேர் இன்ஜினியரியா, படிச்ச கேண்டிடேட்ட போடு, படிச்ச கேண்டிடேட் போடு. மனுஷன் எங்க தெரியுமா படிச்சிருக்காரு, ஐஐஎம்ல படிச்சிருக்காரு பெங்களூர்ல, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். தற்கொலைகளுக்கு இது தெரியாது, அது தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல. படிச்சவங்களுக்கு தெரியும் ஐஐஎம் வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஐஐஎம்ல சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். அங்க படிச்ச ஒருத்த வேலையை விட்டுட்டு இல்ல கட்சிக்காக வர கட்சி பணி செய்ய போறேன், நான் திமுகக்கு வேலை செய்ய போறேன். இந்த சும்மா 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் இல்ல, 2017-18 இறங்கினாப்ல இன்னும் வேலை செய்யும். ஆனா வேற லெவல் சும்மா சொல்லக்கூடாது. ஏங்க வேலையை விட்டுட்டு வருதுலாம் நீங்க வந்து சின்ன விஷயம் நினைச்சுக்காதீங்க. அவர்கிட்ட சொத்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, இருந்தா இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு கட்சிக்காக வேலை செய்ய வருதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரி கேண்டிடேட்ட நம்ம அப்ரிஷியேட் பண்ணிதான். எனக்கு தெரிஞ்சு திமுகல இவரு தான் ஐஏஎம் படிச்சிருக்காரு. ஆமா அப்படி கூட இருக்கலாம், ஐஏஎம் படிச்ச ஒரே கேண்டிடேட் கூட இருக்கலாம். பட் அதை வந்து அலசி ஆராயணும். சோ 2018ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கம்ப்ளீட்டா ஃபீல்டு ஒர்க், அதாவது டிஎம்கேக்கான இந்த இப்போத்தி ஐடி விங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு டிஎம்கேன்னு சொல்றாங்கன்னா அதுல ஒரு முக்கிய பங்கு இவருக்கு இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற கழக நிர்வாகிகள், அந்த பேஸ் தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்களே என்ன சொல்றாங்களா, இவர் தான் வரணும்னு சொல்றாங்களா. அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு. இந்த சும்மா அந்த கெத்து காட்டாம நான் மாநிலத்துல இருக்கிற போஸ்டிங்ல இருக்க நான் யார் தெரியுமா, அந்த மாதிரி பில்டப் எல்லாம் இல்ல. யார் தெரியுமா, யாரு உதயநிதிக்கு க்ளோஸ், நான் யார் தெரியுமா, அதனால சபரிசனுக்கு க்ளோஸ் அப்படிலாம் சொல்லாம அவங்களுக்கே க்ளோஸா இருந்தாலும் அந்த பில்டப் தன்னடக்கம் அந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாம அழகா அந்த தொண்டர்களோடயும் நிர்வாகிகளையும் சுமூகமா பழகி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. சோ அங்க இருக்கிற பேஸ் நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா இவருக்கு கப்ப கொடுக்கலாம் கபிலா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இது தலைமை கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மணி டிங் 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 அதே போல கேட்டுக்கோ. உதயநிதி அவரோட குட் புக்ஸ்ல இருக்காரு அவரு. அதான் சோ நம்ம அங்க கேட்ட நிர்வாகிகளும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எஸ் இஸ் a good candidate. அவர் வந்து ஒரு யங்ஸ்டராவும் இருக்காரு, படித்த இளைஞர், கழகத்துக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணிகளை மேற்கொண்டு இருக்காரு. அதனால அவரு இஸ் a good option அப்படின்னு சொல்றாங்க. சரி
அவர் ஒண்டிதான் ஊர்ல இருக்காராப்பா, வேற வேற யாரும் இல்லையா என்னையா நீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கலாம். அங்க இவருக்கான போட்டியாளர் இருக்காங்களான்னா எஸ் அப்கோர்ஸ் இருக்காங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த மட்டும் ஒரு தொகுதியில ஒருத்தர் தான் இருப்பாரானா வாய்ப்பு இல்ல. ஒரு தொகுதியில 10-15 பேர் இருப்பாங்க கண்டிப்பா மெயின் ஹெட்ஸா. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியிலயும் ஒரு 2 ஸ்ட்ராங் கேண்டிடேட் அப்போசிங் இவருக்கு எதிரா இருக்கிறாங்க. சீட்டு கேட்கிற கேரக்டர் இருக்கு. அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மாலதி சீனிவாசன் அப்படின்ற ஒரு டாக்டர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மகளிர் அணியில இருக்காங்க. அவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு தள்ளி இந்த வாட்டி சீட்டை நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்றாங்க. ஆமா, இந்த வாட்டி நம்ம வந்து தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்கியோ எப்படின்னா சீட்டை வாங்கி ஊத்தாங்கரை கப்ப தூக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அவங்க மட்டும் இல்லாம இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா லயலா ராஜசேகர். டப்புன்னு தூக்கி போட்டுச்சு. லைலா மணின்றா லைலா மணி இல்ல, லயலா ராஜசேகர் அப்படின்ற ஒரு கேண்டிடேட்டும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சீட்டு வேணும், நானும் வந்து ஒரு இளைஞர் அணி, அவர் இளைஞர் அணி பொறுப்புல இருக்காருன்னு நினைக்கிறேன், நானும் வந்து ஒரு இளைஞர் தான், அதனால எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கேண்டிடேட்டும் இசையோட சேர்ந்து பாத்தீங்கன்னா டஃப் கொடுக்குறாங்க. சோ கப்ப தூக்க போறது யாரு அப்படின்றத ஃபைனலா யார் முடிவு பண்ணுவாங்க? தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா அலசி ஆராய்ஞ்சதுல அறிவாலயம் வட்டாரம் இருக்கட்டும் இல்ல கீழே இருக்கிற பேஸ் வட்டாரமா இருக்கட்டும், மாவட்ட செயலாளரே ஒரு ஃபுல் சப்போர்ட்ல இருக்காராம். அது மெயின். அது ஒரு மாவட்ட செயலாளரோட ஒரு பெட்டுன்னு கூட சொல்லலாம் இசை அவர்கள். ஆமா, ஏன்னா கூடவே இருந்து அவருக்கு எல்லா வகையிலும் உதவிகரமா வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்கிறதா தகவல் சொல்றாங்க. பிளஸ் இவரோட அட்வான்டேஜஸ் வந்து நிறைய பேர் எங்க ஐஏஎம்ல படிச்சிருக்காருன்னா அவர் எப்படி பேசுவாருன்னு உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ்ல பிட்ச் எடுத்துறாப்லையா. சோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணனும், ஒரு கிரவுட வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் எப்படி பண்ணுறது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது. பிளஸ் பிறந்து வளர்ந்தது இவங்க 3 பேருமே அந்த தொகுதியில தான் இருக்காங்க. இவரும் இசை தட்சிணாமூர்த்தியும் அதே ஊர்ல பிறந்து அதே ஊர்ல வளர்ந்தவர் தான். சோ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வாட்டி ஊத்தாங்கரை கப்ப அவங்க தூக்குறாங்களோ இல்லையோ தூக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் கண்டிப்பாங்க. ஏன்னா 3 வாட்டி அந்த தொகுதி திமுக கைய விட்டு போயிருக்கு. அதனால இந்த வாட்டி 2026ல கப்பு திமுகவா தான் இருக்கணும். நீ என்னப்பா இவ்வளவு திமுகன்ட்ட அதிமுகன்ட்ட ஒரு கட்சியை பத்தி சொல்லவே இல்லை. யூ மீன் டிவிக்கு என்னங்க என்னங்க இங்க தப்புக்காது அவங்களாம் அங்க இல்லடா, அந்த ஊர்லயே இல்லடா, அவங்களாம் வேற உலகத்துல இருக்காங்களா கிடையாது. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊத்தாங்கரை அந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்ல, இருப்பாங்க எங்க எல்லா இடத்துலயும் பசங்க கூட்டம் இருக்கு, இருக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு விஜய் ரசிகனே வந்து இவருக்கு ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். இப்ப ஒரு யங்ஸ்டர் இவரு நிக்கிறாருன்னா அவன் விஜய் போய் ஓட்டு போடுவானா இவருக்கு போடுவாங்க. அப்ப அதே இவரு தானே போய் விஜய் வந்து பாக்க மாட்டாரு, செத்து போனவன கூட அந்த மனுஷன் வந்து பாக்க மாட்டாரு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஊத்தாங்கருடைய கள நிலவரம். சோ மோஸ்ட்லி இந்த வாட்டி நம்மளுடைய கணிப்பு என்னன்னா இசை தட்சிணாமூர்த்தி கப்ப தூக்குவாரு, சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபீல்ட் வொர்க். ஓகே, நவ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தொகுதியை பத்தி பேசுறோம். அதேதாங்க கிருஷ்ணகிரி. இப்ப கிருஷ்ணகிரி கிழக்குல இருக்கிற ஊத்தாங்கரையை பத்தி பேசணும். இப்ப கிருஷ்ணகிரியில மேற்குல இருக்கிற வேப்பனஹள்ளி அப்படின்ற தொகுதியை வந்து பார்க்க போறோம். ஏன் இந்த தொகுதியை வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பொதுவா உங்களுக்கே தெரியும் அப்பா பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்க போவாங்கன்னா மேபி படத்துக்கு வந்து போவாங்க, இல்லன்னா வந்து சாப்பிட போவாங்க கண்டிப்பா. ஆனா இங்க ஒரு குடும்பம் அப்பா பசங்க ஒன்னா வந்து மனு தாக்கல் பண்ணிருக்காங்க, ஐயா எம்எல்ஏ சீட்டு கொடுங்க பேருமா அடங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு சீட்டு கேட்டு பசங்க கூட வேண்டாம் வருவாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் வந்து மனு தாக்கல் பண்றாரு, 2 பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. யாருக்காச்சும் ஒருத்தர் கிடைக்கும், யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கொடுங்க. ஏன்னா வந்து நாங்க ரொம்ப நாளா ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 50 வருஷமா கட்சிக்காக கஷ்டப்பட்டு. ஆமா, 50 வருஷமா எங்க ஹிஸ்டரி இருக்கு. சோ தயவு செஞ்சு யாருக்குன்னா பார்த்து ஒரு சீட்டு இந்த வாட்டி கொடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா DM அரியப்பன் அண்ட் சன்ஸ். அரியப்பன் அண்ட் சன்ஸ். சோ அரியப்பன் அண்ட் சன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வேட்புமனு வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க எப்படின்னா சீட்டு கொடுங்கன்ட்டு. அதை தாக்கல் செய்யும் போதுதான் நானே வந்து பார்த்தேன், இந்த ஃபேஸ் வந்து நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, யாரும் அவங்க பசங்கள்ல ஒரு ஃபேஸ எங்கேயுமே பார்த்திருக்கிறோமேன்னு பார்த்தா அப்புறமா தான் தெரியுது, ஆஹா நீ இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல அனில் குஞ்சில வந்து வறுத்தெடுக்கிற கேரக்டர் தானையா, நீ காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவனுக்கு ஓட விடுற கேரக்டர் தானையா, உட்காந்து ஓட விடுவாப்புல ஆளு. அப்பதான் வந்து நானே பார்த்து ஷாக் ஆகுறா, ஆஹா நீங்க தானா அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அந்த ஃபேஸ் வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்பானந்தம், அதாவது இவரோட இளைய பையன், அரியப்பனோட இளைய பையன், லாஸ்ட் பையன் அன்பானந்தம்.
அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் சும்மா அணில் குஞ்சுகளை வந்து தெரிக்க விட்டுன்னு இருப்பாப்ல. அவனுங்க கேட்கிற ஒன்னொன்னுத்துக்கும் பதிலடி அட்டாக் வந்து தம்பி அதே இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்களாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோல உட்காந்து வீடியோ போடணும். அவர் அப்படி கூட கிடையாது. கார்லயே உட்காந்து போன் எடுத்து வச்சு ஆன் பண்ணி அச்சு தும்சம் பண்ணுவாங்க. சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது அப்பா வந்து கிட்டத்தட்ட எங்க குடும்பம் வந்து பாரம்பரியமா டிஎம்கே ஃபேமிலி, பாரம்பரியமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த கட்சிக்காக உழைச்சுன்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா கிட்டத்தட்ட 50 வருஷமா கேட்டு இருக்காரு. 50 வருஷமா கேட்டு இருக்காரு. நீங்க ஒண்ணு செய்யலாம், பா அவருக்கு வயசாயிடுச்சு சீட்டு தர மாட்டேன் நீங்க சொல்லலாம், நாங்க இருக்கோம்ல. அதான் செம பிளான் பா. ஏங்க இது நல்லா இருக்குல்ல இந்த பிளான். எங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு நீங்க சொல்லலாம், நான் இருக்கல. எங்க அப்பாவுக்கு சோசியல் மீடியா திறமை இல்லைன்னு நீங்க சொல்லலாம், நான் இருக்கல. எங்க அப்பாவோட ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லலாம், நான் இருக்கேன். எங்க அண்ணனும் இருக்கால. சோ எங்க குடும்பத்துல இருந்து யாருக்குன்னா ஒருத்தருக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வரலாற்றை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாலும் பாசிபிலிட்டி அவங்களுக்கு சான்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா 2016 உங்களுக்கு டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. அந்த தொகுதியோட மாவட்ட துணை செயலாளரா இருக்கிற முருகன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2016 ஜெயிச்சிருக்காரு. ஆனா 2021 என்ன ஆகிருக்குன்னா தோத்துட்டு இருக்காங்க. அதுவும் யார்கிட்ட தோத்து இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க அவர் அப்பப்போ டிவில பாக்கலாம் ஏடிஎம்கேல கேபி முனுசாமி, பங்கிரமான ஆளு, கெத்தான ஆளு, தைரியமான ஆளு அப்படின்லாம் சொல்லலாம்னு நினைக்காத. டம்மி பீஸ். இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. இதுக்கு மேலயும் வந்து பாத்தீங்கன்னா முனுசாமி ஒன்னும் பண்ண போறது இல்ல. 2021 வந்து பாத்தீங்கன்னா கேபி முனுசாமி கிட்டத்தட்ட 3000 ஓட்டுல தான், ஜஸ்ட் 3000. ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. அதுல 2000 இல்ல 3000, அதுல 2000. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஓட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா கேபி முனுசாமி வந்து வீழ்த்துறாரு டிஎம்கே கேண்டிடேட். சோ 2026 எப்படின்னா நம்ம வந்து திருப்பியும் வேப்பனாலிய நம்ம கோட்டையா ஆக்கி காட்டணும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே டெரிஃபிக் ஃபயரோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி இறங்குறாங்க. சோ கேண்டிடேட் செலக்ஷனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவே பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தேன் அவன பின்ன தோத்த தொகுதியில வந்து பாஸ் பண்ணனும்ல. அதுவும் இந்த வாட்டியும் கேபி முனுசாமி நிப்பாரா இல்ல கேபி முனுசாமி பயந்துகிட்டு வேற தொகுதிக்கு போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்பாங்க. பட் இந்த வாட்டி நம்ம வேப்பனாலியை அடிச்சே ஆகணும் அப்படின்றதுல வந்து திமுக மும்முரமா காட்டுது. இதுல இப்போ இந்த கேண்டிடேட் அரியப்பன் அண்ட் சன்ஸ். ஆமா, இந்த கேண்டிடேட் 3 கேண்டிடேட் ஆயிச்சா? ஆமாப்பா. சோ அரியப்பன் அண்ட் சன்ஸோட ஃபீல்ட் ஒர்க் எடுத்து பார்த்தாலும் இந்த தம்பி சோசியல் மீடியால தான் பட்டைய கிளப்பிட்டு இருக்காருன்னு பார்த்தா அவங்க அப்பா அந்த காலத்துல இருந்தேயா, அவரோட வரலாறை பார்த்து நானே சாகாயிட்டேன். என்னயா நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம தான் கட்சிக்கு கஷ்டப்படுறோம். எங்க சோசியல் மீடியால வேலை செய்யற எல்லாருமே, அது மட்டும் இல்லாம ஃபீல்டுல இருக்கிற எல்லாருமே என்ன நினைப்போம்னா நான் தான் இந்த கட்சிக்கு நிறைய கஷ்டப்படுறேன், நான் தான் இந்த கட்சிக்கு நிறைய கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோம். ஆனா இந்த கட்சிக்கு நிறைய கஷ்டப்பட்டவன் நிறைய பேர். உண்மைதான்ப்பா, நான் பிரமிச்சு போயிட்டேன். அதுல இவர் வரலாறு பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு தெரியுது. எங்க 1980 ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அந்த மனுஷன். யாரு? அரியப்பன். 1980 நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்களேன். இது 46 வருஷம் ஆயிடுச்சு. 1980 கிளைக்கழக செயலாளர், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மாவட்ட பிரதிநிதி, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒன்றிய கழக செயலாளர். 6 வாட்டி இருந்து அங்க மக்கள் கிட்ட எல்லாம் வந்து நல்ல பேர் வாங்கி கண்டினியூஸ் ஃபீல்ட் இருக்கு. நல்ல செல்வாக்கு தான் இருக்கு. ஒரு ஒன்றிய செயலாளரா 6 வாட்டி இருந்திருக்காருன்னா நீங்களே பாத்துக்கோங்களேன். அங்க இருக்கிற நிர்வாகிகளை எப்படி அரவணைச்சிருப்பாருன்னு பாத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விவசாய அணில வந்து மாநில துணை செயலாளரா இருக்காரு. இப்போ இது வந்து அவருடைய கட்சி பதவி. சரிப்பா, இந்த கட்சி பதவி வச்சுக்கிட்டு நீ என்னையா கட்சிக்காக பண்ண அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா யாரா இருந்தாலும் கேட்கலாம். அத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டா சொல்றாரு அந்த தம்பி. அதுல ரெக்கார்டு. ஏன்னா எங்க அப்பா படாத கஷ்டமா 1986 இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்காருங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு நாள்னு சொல்றேன் மொத்தமா. இங்க ஒருத்த வந்து ஜெயிலுக்கு போனோம்னு சொல்லுவாங்க. எங்கடா போயிட்டு வந்தா மண்டபத்துக்கு போயிட்டு வந்தாங்க. மண்டபத்துல போய் உட்காந்து இவங்க அப்பா 1986 இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி கிட்டத்தட்ட 65 நாள் 65 டேஸ் ஜெயில இருந்திருக்காரு. அதை வந்து கலைஞர் அவர்களே பாராட்டி அந்த சான்றிதழும் கொடுத்திருக்காரு. எப்பா ஜெயில எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன்னு சான்றிதழும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் என்ன செய்வான்? ஐயோ ஜெயில நான் வரமாட்டேன்ப்பா, எப்பா என் குடும்ப குட்டிக்குன்னு ஓடுவான். ஆமா, இந்த மனுஷன் அடங்காத கேரக்டர் போல இந்த அரியப்பன். 1987 மரணாத ரயில எல்லாம் மறைச்சு அந்த இந்தி திணிப்புக்கு வந்து அந்த போய் தார் போட்டெல்லாம் அழிச்சாங்களா, அப்படி அழிக்க போய் திருப்பி ஒரு 15 நாள் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. திருப்பி 15 டேஸ். சரி, ஒரு வாட்டி பட்டா அடங்கல, 2வது வாட்டி பட்டாச்சு நீ அடங்கணும்ல, அவனையும் அடங்கல. 1991 வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு தர இலவச மின்சாரத்தை ரத்து செஞ்சாங்க.
அதுக்காக போராடுறாரு. அதுக்காக போராடி ஒரு 15 நாள் ஜெயில். அதுக்குமா இப்ப இங்க இருக்கிற தற்குறிங்கெல்லாம் இவங்க அண்ணன் சீண்டிட்டீங்கன்றீங்களே, பாருங்க ஜெயிலோட வாழ்க்கை வரலாறு. இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களா? இலவச மின்சாரத்தை ஏங்க ரத்து செஞ்சீங்க ஜெயலலிதா அப்படின்னு கேட்டதுக்கு தூக்கி எத்தனை நாள் உள்ள வச்சிருக்காங்க? 15 நாள் உள்ள வச்சிருக்காங்க. அதே மாதிரி 91 அப்ப உங்களுக்கே நல்லா தெரியும், ராஜீவ்காந்தி உயிரிழந்த பிறகு திமுக ஆட்கள் வீடு அச்சு தும்சம் பண்ணாங்க. ஆமா ஆமா. அதுல இவரு வீட்டையும் வீட்டுகளை காலி பண்ணிட்டாங்க. ஊர் வீட்டையுமா அச்சு திம்சம். அது மட்டும் இல்லாம 2001 என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, உங்களை கலைஞர் அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க. அதுக்காக போராடி அப்ப தூக்கி இன்னொரு 15 நாள் உள்ள ஜெயில போடுறாங்க. 100 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. அது இன்னொரு 15 days. அது பத்தாதுன்னு அடங்க மாட்டாரு அப்பா நீ அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு, 2004 ஒரு கேண்டிடேட் ஜெயிஸ்டார்னு செலிப்ரேஷன்ல பட்டாசு வச்சு கொளுத்திருக்காங்க. அதுக்காக தூக்கி 25 நாள் உள்ள போட்டிருக்காங்க. எது பட்டாசு வெடித்து கொண்டாடியதற்காக 25 நாள் தூக்கி ஜெயலலிதா ஆட்சி இவரை உள்ள போட்டிருக்கு. ஆனா இப்ப இருக்கிற தற்குறிகள், நாங்க ரோட்ல தான் பட்டாசு அடிப்போம், ரோட்ல தான் கொடி கம்பத்தை அடிப்போம், நாங்க 7:30 கூட்டுவையா என்னையா எங்களை தட்டி கேட்கறீங்கன்னு இப்ப புலம்புறீங்களா? பாருங்க, பட்டாசு வச்சதுக்கு 25 நாள் ஜெயிலு பாத்துக்கோ. சோ இப்படிலாம் வந்து பார்த்தா இவரோட லிஸ்டை எடுத்து பார்த்தாலும் ஏங்க கூட்டி கழிச்சு பாருங்க, 65 ஒரு 15 80, அது ஒரு 15 95, அது ஒரு 15 100 110, இது ஒரு 25 135 நாள் 135 days ஒண்ணுனா ஜெயில போர் பயந்து போய் ஓடி ஒளிஞ்சிக்கின்னு கட்சிக்காக. ஆமா, கட்சி நலனுக்காக. அப்ப கட்சி எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாரு பாரு, எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாரு. உயிரே போனாலும் போட்டேன், என் கட்சி தான் முக்கியம். இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா, இவர் வந்து அந்த கட்சி வெறின்றது இவருக்கு எப்படின்னு பார்த்தனா, தன்னுடைய பையனா இருக்கட்டும், தன்னுடைய பேரனா இருக்கட்டும், பையனுக்கு 2 பையனுக்கு கல்யாணமோ கலைஞர் தலைமையில தலைவர் தலைமையில, பசங்களுக்கு பேர் வைக்கிறதும் கலைஞர் தலைமையில தலைவர் தலைமையில, பாத்துக்கோ. பேரணிகளுக்கு பேர் வைக்கிறதும் ஒண்ணு தலைவர் கலைஞர் இருந்தா கலைஞர், இல்லன்னா தலைவர். அவரு அப்போ அந்த கட்சி பற்றுன்றது பாருங்க. இவரெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மள ஒண்ணுமே இல்லப்பா, ஊத்தாங்கரையில எலசு, இங்க வேப்பநல்லியில பெருசு. எலசா பெருசா? ஆனா இந்த பெருசுக்கு என்னன்னா சப்போர்ட்டிங்கா 2 எலசம் இருக்குது. ஆமா, ஒண்ணு எங்க அப்பா ஃபீல்ட் ஒர்க்கரு, அவருக்கு கொடுங்க கண்டிப்பா. இல்ல சோசியல் மீடியால நான் ஸ்ட்ராங், எனக்கு கொடுங்க, நான் ஒரு யூத். அவரு வந்து பார்த்தனா அந்த யூத் ஃபுல்லா அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா அவரு வந்து தெரிஞ்சிருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அங்க இருக்கிற டிவி கட்சிக்காரங்களே இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க போல. ஏன்னா நிறைய பேர் மாத்தி இருக்காரு, மனச மாத்திட்டு இப்படி இருக்காதீங்க திரும்புங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை மாத்திருக்காரு. சோ இவ்வளவு பெரிய வரலாறை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி வச்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள், சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, நம்ம என்ன சொல்றது. இந்த மாதிரி வரலாறை யார் வச்சிட்டு இருந்தாலும் அவங்களை நம்ம பாராட்டி தான். ஒண்ணுமே வரலாற்று திமுக இருப்பான், வேற எந்த கட்சியில இந்த மாதிரி லைனா வரலாறு எடுங்க சொல்லி எடுங்க பாக்கலாம். விஜய்ங்க ஓடி போயிட்டாருங்க, 40 புஷியானந்து காணாம போயிட்டாரு, தலைமறைவு. அப்ப இந்த வரலாறு எங்க போய் நாங்க சொல்லி வரலாறு இதுதான்டா வரலாறு பண்ணது வரலாறா? நீங்க ஏங்க 3 தனிப்பட போட்டு தேடினாங்க அந்த மனுஷனை, ஓடி போயிட்டாரு. ஆனா இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 120 130 நாள் ஜெயிலுக்கு போயிருக்காரு. எதுக்காக? கட்சிகள் வா அரெஸ்ட் பண்ணு, தூக்கு போ, நான் ரெடிங்க. சோ வந்து ஒரு ஃபுல் இந்த வாட்டி வந்து அவர் வந்து அப்பத்துல இருந்தே சீட்டு கேட்டுன்னு இருக்காராம். நான் 1989 இருந்தே சீட்டு கேட்டுன்னு இருக்கேன், ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா தரல. சோ இந்த வாட்டி வந்து அவர் ஃபைனலா ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ மை ஆனர் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஃபேமிலில இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டிவா 2 பசங்களும் போய் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளரோட க்ளோஸா தான் இருக்கிறாரு, நெருங்கிதா பழகுறாரு. சோ மாவட்ட செயலாளரோட குட் புக் லிஸ்ட்லயும் இவங்க இருக்காங்க, பிளஸ் தலைமையோட குட் புக் லிஸ்ட்லயும் இருக்காங்க. இந்த வாட்டி எப்படியாச்சு எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ தலைமையும் வந்து அதை ஆராய்ஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலா பெண் டீம்ல இருந்து போன வாட்டி தோத்துறதுனால கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற பெண் டீம்ல இருந்தும் சரி தலைமையில இருந்தும் சரி வந்து பாத்தீங்கன்னா இவரோட லிஸ்ட வந்து ஃபர்ஸ்ட் வச்சிட்டு இருக்காங்க. சரி, ஏன் நம்ம இவரை இவ்வளவு நாள் ஏன் விட்டுட்டோம்? இவ்வளவு கட்சிக்காக கஷ்டப்பட்டு இருக்காரு, இதோட வேற என்ன வேணும்? கூட வந்து சப்போர்ட்டிவ் ரோலுக்கு பசங்க இருக்கிறாங்க, சோசியல் மீடியா சப்போர்ட் இருக்கு. சோ இவங்களை ஏன் நம்ம கைவிடணும்? இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு தான் தரலாமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் ஒரு அப்படியே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. சரிப்பா, அவருக்கு போட்டியாளரே இல்லையா? கண்டிப்பா இருப்பாங்களே. அது எப்படியா திமுக போட்டியாளர் இல்லாம பேசிட்டு இருக்க? உங்களுக்கே தெரியும் 2016 அங்க யார் ஜெயிச்சாருன்னா பி முருகன் அப்படின்ற மாவட்ட துணை செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. அவரும் இந்த வாட்டி சீட்டு கேட்கிறாரு. அவரு மட்டும் இல்லாம
அங்க ஒரு இளைஞரணி துணை செயலாளரும் இந்த வாட்டி சீட்டு கேட்கிறாங்க. கேக்குறாங்க. மாநில இளைஞரணி துணை செயலாளர் சொல்றாங்க. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கொட்டா சீனிவாசன் அப்படின்ற ஒருத்தர். Okay. அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி சீட்டு கேட்கிறாரு. அவரு இளைஞர் என்ற முறையில கேட்பாரு. பி முருகன் வந்து நான் வந்து எக்ஸ்எம்எல்ஏ எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. இந்த 2 பேருக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில பாத்தீங்கன்னா அரியப்பன் அண்ட் சன்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் சூப்பரா பிராண்ட் நல்லா இருக்குல்ல. அரியப்பன் அண்ட் சன்ஸும் இவருக்கு அவங்களாச்சும் ஒரு கேண்டிடேட் இவங்க 3 கேண்டிடேட் 3 பேர் போட்டுதான் ஒருத்தருக்கு கொடுங்க. இவங்க 3 கேண்டிடேட். அதுதான் சொல்றல, உங்களுக்கு ஃபீல்ட் ஒர்க்ல வேணும்னா அப்பா கொடுங்க, சோசியல் மீடியால வேணும்னா எனக்கு கொடுங்க, இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர் ஃபீல்ட் ஒர்க் வேணும்னா எங்க அண்ணனுக்கு கொடுங்க. கரெக்ட். இப்படி வந்து பாத்தீங்கன்னா தலைமைக்கு வந்து எப்படியாச்சும் இந்த வாட்டி எங்களை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைமையும் எஸ், இவங்க பேர் வந்து லிஸ்ட்ல வச்சுட்டு இருக்கிறதா நம்மளுக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி கீழே வந்து பேஸ்ல எல்லா நிர்வாகிகள் கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா தான் இவங்க இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 6 வாட்டி ஒன்றிய செயலாளரா இருந்திருக்காரு. திமுக ஒன்றிய செயலர் சும்மா ஆயிட முடியுமா? அசால்ட்டா என்னப்பா பேசுனீங்க நீ? வட்ட செயலாளர் ஆகுறதே கஷ்டம் திமுக. வட்டச்செயலாளருக்கு எவ்வளவு இதுவா பேசிட்டு இருக்கீங்க? இளைஞரணி செயலாளர் ஆகுறது கஷ்டங்க வட்டத்துக்கு முதல்ல. ஏன்னா திமுகன்றது அப்படியேப்பட்ட பேஸ். கீழே இருக்கிற நிர்வாகிகளை வந்து நீ அரவணைச்சு வைக்கலன்னா அடுத்த எலெக்ஷன்ல வாங்கிடுவாங்க. இவர் 6 வாட்டி இருந்திருக்காரு. சோ இவ்வளவு கட்சிக்காக கஷ்டப்பட்டும் இருக்காரு. இது மட்டும் இல்லாம இவங்க எல்லா வேட்பாளரும் ஜெயிக்க வச்சிருக்காங்க. நீ நம்ம வந்து என்னன்னா சீட்டு கொடுக்கல, இவர் வந்து அந்த மாதிரி கேரக்டரா இல்லாம எம்எல்ஏ எலெக்ஷனா இருக்கட்டும், எம்பி எலெக்ஷனா இருக்கட்டும், அந்த காலத்துல இருந்தே முடிஞ்ச ஒபேத் ஆர்டர் தலைமை என்ன சொல்றதா கேளு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி தான் இந்த வாட்டியும் அவங்க ஒபேத் ஆர்டர்ல தான் இருப்பாங்க. பட் ஒபேத் ஆர்டர்ல ப்ளீஸ் கன்சிடர் மை பெட்டிஷன் மை லார்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் செஞ்சிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஊத்தாங்கரை அண்ட் வேப்பன அள்ளி யாருக்கு போக போகுது.